அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். என்ன இடம் மாறி இருக்குன்னு நினைப்பீங்க. நேற்று இரவுதான் சென்னையில இருந்து கிளம்பி என்னுடைய சொந்த ஊரான திருப்பூர், அந்த திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூர் வீட்டிலிருந்து முன்னாடி பேசுறேன். சரிங்களா? இன்று 7ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்த பாவகம் 7. அந்த 7ஆம் வீட்டிற்குரிய 7ஆம் பாவத்திற்குரிய கிரகம் 8, 9, 10 விட்டுருங்க, அதுவரையில் பார்த்து விட்டோம். 10க்கு அடுத்த பாவம் 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவத்தில் 11ஆம் வீட்டில் இந்த 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் இருந்தால் என்ன பலன்? ஒரு ஜாதகருக்கு 11ஆம் பாவகம் என்ன தன்மையை குறிக்கிறது? லக்னங்கிறது ஜாதகர் இல்லைங்களா? லக்னாதிபதி ஜாதகர் குறிக்கிறது. ஒவ்வொரு பாவமும் ஜாதகருக்கு ஒவ்வொரு தன்மைகளை குறிக்கும். அப்ப இந்த 11ஆம் பாவாதிபதி ஜாதகருக்கு என்ன தன்மையை தரும்? ஆசைகள் நிறைவேறுதலை தரும். எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, என்ன லக்னமா இருந்தாலும் சரி, அது எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் அந்த ஜாதகருடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற பாவகம் தான் 11. சரிங்களா? அப்படி ஒரு ஜாதகருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவகமான 11ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதி உட்கார்றார். 7ஆம் அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வாழ்க்கை துணை. சரிங்களா? அப்படி எந்த ஜாதகமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த லக்னத்தினுடைய 7ஆம் அதிபதி அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை. ஆணா இருந்தால் கணவன், பெண்ணா இருந்தால் மனைவி. சரிங்களா? அப்படி எந்த ஒரு ஜாதகருக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய, திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதி, திருமண ஸ்தானாதிபதி, தாம்பத்தியத்தை குறிக்கிற ஸ்தானாதிபதி, களத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை சொல்லுகிற அந்த 7ஆம் அதிபதி 11ல் அமர்ந்தான். 11ஆம் இடம் என்ன பாவங்க? ஆசைகள் நிறைவேறுகிற பாவம். அப்போ ஒரு ஜாதகருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய 11ஆம் பாவத்துல திருமண ஸ்தானாதிபதி உட்காருகிற போது, வாழ்க்கை துணையை குறிக்கிற ஸ்தானாதிபதி உட்காருகிற போது, அந்த ஜாதகருடைய ஆசைப்படி திருமணம் நடக்கும். ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை அமைவார்கள் என்பதுதான் ஜோதிடத்துடைய விதி. சரிங்களா? எந்த ஜாதகமா இருக்கு, ஆனா அந்த ஆசையிலையும் ஒரு நியாயமான ஆசை இருக்கு. 7ஆம் அதிபதி 11 இருந்தா ஆசைப்பட்ட திருமணம், ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை, அது சரிதான். ஆனால் ஒரு நியாயமான ஆசை. சில ராசியெல்லாம் பயங்கரமான ஆசையா இருக்கு, மிக பயங்கரமான ஆசையா இருக்கு, பயங்கர பேராசையா இருக்கு. சில பெண்களை எல்லாம் பார்த்தா எனக்கு அச்சித்து மாதிரி மாப்பிள்ளை வேணும், புருஷன் வேணும்னு சொல்ற பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள், எங்களுக்கு சிரேயா மாதிரி ஒரு ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிற கேஸ் இருக்குது. அது ஆண்கள்லயும் அந்த மாதிரி கேஸ் இருக்குது, பெண்கள்லயும் அந்த கேஸ் இருக்குது. சரிங்களா? அந்த கேஸை எல்லாம் புறந்தள்ளி விடுவோம். சரிங்களா? நியாயமான ஆசை கொண்ட ஆண்கள், பெண்கள். இப்போ நியாயமான ஆண்கள், நியாயமான ஆசை கொண்ட ஆண்கள் என்ன நினைப்பாங்க? மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி, எனக்கு ஏத்த பொண்டாட்டி, ஒரு லட்சணமான பொண்டாட்டி. இது ஆண்களுடைய பெரும்பாலானுடைய ஆசை. மனசுக்கு பிடிச்சிருக்கணும், நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், அழகா இருக்கணும். இது ஆண்களுடைய ஆசை. சரிங்களா? பெண்களுடைய ஆசை எப்படி இருக்கும்? பெண்களுடைய ஆசை, எல்லா ஆசைகளும் 2ஆம் பட்சம். முதல் ஆசை பெண்களுக்கு, நியாயமான ஆசையுள்ள பெண்களுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்குன்னா, தனக்கு வரக்கூடிய கணவன் நல்லவனாக இருக்க வேண்டும். இதுதான் முதல்ல இருக்கிற மேலோங்கி நிற்கிற ஆசை. அவருடைய இதயமெல்லாம் விரிந்து பறந்து கிடக்கிற ஆசை. வரப்போற புருஷன் நல்லவனா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் வசதி உள்ளவனா, வருமானம் உள்ளவனா, அழகானவனா, பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் 2வது. முதல்ல அவன் நல்லவனா இருக்கணும். இதுதான் நியாயமான பெண்களுடைய ஆசையா. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். 7ஆம் அதிபதி 11 இருக்கிற ஜாதகர்களுக்கு, வாழ்க்கை துணை குறிக்கிற ஜாதகர்களுக்கு, பெண்ணாக இருந்தால் அவர்கள் நினைக்கிற அந்த மாதிரி கணவன் வருவான், அப்படிப்பட்ட திருமணம் அமையும். அதே மாதிரி ஆண்களுக்கு அவர்கள் நினைக்கிற அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏத்தமான மனைவி, அது அழகு அல்லது அழகுங்கிறது கலரில் இல்லைங்களா? அவங்களுடைய அந்த அந்த ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நளினம், லட்சணம் சொல்லணும், நளினம் அதுலதான் இருக்கு. கலருங்கிறது 2ஆம் பட்சம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பது ஜோதிட விதி.
ஆனா இதுக்கு மாறான செயலும் இருக்கும், மாறான பலனும் இருக்கும். ஒரு சிலரை பார்த்தா எங்க போய் ஆசைப்பட்ட பொண்டாட்டி, ஆசைப்பட்ட பொண்டாட்டி, அடையா எனக்கு வந்தது நாசகார பொண்டாட்டி. எப்ப அந்த நாசகார பொண்டாட்டி வந்தாலோ அதுக்கப்புறம் என்ற வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு அப்படியே பொறுமுகிற ஆண்கள் இருப்பாங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் இருப்பாங்க. ஆமா, வீட்டுல ஒரு அண்டா குண்டா சட்டி வாழ ஒன்னையோடதுல பூரா வித்தே குடிக்கிறா. எப்ப பாரு நல்லா மப்ப போட்டுட்டு வேட்டி கழட்டு போறது தெரியாம அப்படியே அந்த அந்த நாய் மப்பிலேயே கிடக்கு. எங்க பார்த்து எங்க கிடக்குன்னு தெரியாது என்று வயிறறிய பொறுமுகிற கரிச்சு குட்டுற பெண்களும் இருப்பாங்க. 7ஆம் தேதி 11 இருக்கிறவங்களை சொல்றேன் நான். அப்படி இருந்தாலும் இப்படி ஏக்கத்தோடும் ஒரு ஆங்காரத்தோடு பேசுகிற ஆண்களும் வயிறறிய பேசக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். அதுக்கு காரணம் 7ஆம் தேதி 11 இருந்தாலும் அந்த 7ஆம் தேதி கெட்டு போயிருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெட்டிருப்பார். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ன 11ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருப்பாரு. அந்த 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாரு. ஆகாத தசையும் நடக்கலாம். இப்படி ஏதாவது எல்லாம் கெட்டு கெட்டு கேடு கெட்ட நிலைய அந்த ஒரு நிலை இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. எந்த அளவிற்கு 7ஆம் அதிபதி பாதிக்கப்படுகிறாரோ, 11ஆம் அதிபதி பாதிக்கப்படுகிறாரோ, 7ஆம் பாதகம் பாதிக்கப்படுகிறதோ, லக்னாதிபதி பாதிக்கப்படுகிறாரோ, பாதகமான ஆகாத கெட்ட தசைகள் நடக்குதோ, இவைகளை பொறுத்து எந்த அளவிற்கு அவைகளுடைய தாக்குதல்கள் இருக்கிறதோ, தாக்கங்கள் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையினுடைய துன்பகரமான தாக்கங்கள் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏன் இது இப்படி 7ஆம் தேதி 11 இருந்தா இந்த பலன், அது ஏன் இப்படி எங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் கெட்டு எங்களுக்கு வாழ்க்கையா கெட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம 5ஆம் பாவத்துக்கு போகணும். பூர்வ புண்ணியம். சரிங்களா? அதுதான் அதைத்தான் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய ஆய்வுக்குட்பட்டது இதெல்லாம். ஆனால் பொதுவான பலன் 7ஆம் தேதி 11 இருந்தால் ஆசைப்பட்ட திருமணம், ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை. அது எந்த அளவுக்குங்கிறது அவர்களுடைய தனிப்பட்டத்தினுடைய மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, லக்னாதிபதி அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு அத்தனையும் முழுமையாக ஆய்வு செய்தால்தான் சரியான பலன் கிடைக்கும். இல்லைங்களா? சரி, அதே மாதிரி இப்ப 7ஆம் அதிபதி 11 இருக்கிறவங்களுக்கு காதலும் கைகூடும். அது எப்படி காதல் கைகூடும்? 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணைக்கு குறிக்கிறது, பொண்டாட்டியும் புருஷனையும் குறிக்கிற அதிபதி. 11ஆம் அதிபதி எந்த ஜாதகம் இருந்தாலும் ஆசைகள் நிறைவேற. சரி, 7ஆம் தேதி 11 இருந்து ஆசைப்பட்ட பொண்டாட்டி, ஆசைப்பட்ட புருஷன், ரைட்டு. இதுல எங்க போய் காதல் வருது? காதல் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நீங்க 7ல இருந்து 5 எண்ணீங்கன்னா, இந்த 11ல இருந்து 5 எண்ணீங்கன்னா 7ஆம் 11, 12, 1, 2, 3, 4, 5. 11ல இருந்து 5 எண்ணீங்கன்னா 7ஆம் 5 காதல் ஸ்தானம். அப்ப 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் என்கிற காதல் ஸ்தானம் களத்திர ஸ்தானமாக, திருமண ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. சரிங்களா? இதுதான் ஜோதிடம். சரி, அப்படியே நீங்க 5ல இருந்து 11க்கு வாங்க. அந்த 5ங்கிற காதல் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் களத்திர ஸ்தானமா, திருமண ஸ்தானமா அமையும். 5, 6, 7, 8, 9, 10, 11. 7ல இருந்து போனீங்கன்னா 7க்கு காதல் ஸ்தானம், களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். 5ல இருந்து 11க்கு வந்தீங்கன்னா அந்த 5ங்கிற காதல் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் களத்திர ஸ்தானமா, திருமண ஸ்தானமா அமையும். இதோட நீங்க அந்த 7ஆம் 11 இருக்கிறாங்க இல்லைங்களா, 11 இருந்து நேரான பாவகம் 5 நேருக்கு நேரா இருக்கு. 5, 7 நேருக்கு நேரா இருக்கு. சமசப்தம் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படி சமசப்தமாக 7ஆம் இடமும் இந்த 5ஆம் இடமும் 11ஆம் இடம் நேருக்கு நேர் சமசப்தமா இருக்கு. எல்லா கிரகங்களும் 11ல இருந்து 7ஆம் பார்வை அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும். எந்த 5ஆம் இடத்தை? காதல் ஸ்தானத்தை பார்க்கும். ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானத்திலே இருந்து களத்திர ஸ்தானாதிபதியான, திருமண ஸ்தானாதிபதியான 7ஆம் பாவகாதிபதி காதல் ஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்தை பார்க்கும். ஆசைகள் நிறைவேறுகிற இடம் 11, திருமண ஸ்தானத்தை குறிக்கிற அதிபதி 7. அந்த திருமண ஸ்தானாதிபதி ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானத்திலிருந்து காதல் ஸ்தானம் 5ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது காதலும் கைகூடுகிறது. காதல் திருமணமும் சிறப்பாக அமைந்து விடுகிறது. சரிங்களா? இதுதான் ஜோதிடம்.
எவ்வளவு ஒரு அப்படி இதான் அந்த ஜோதிடம் என்பது அது ஒரு அது ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு. பிரம்ம தேவனுடைய படைப்பு ரகசியம்ங்கிறது எப்படி ஆகுது பார்த்தீங்களா? எப்படி அது கன்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ம். இதோட இதோட 7ஆம் அதிபதி நட்பையும் குறிப்பாரா? ம். 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகம் நெருங்கிய நட்பு, நீண்ட கால நட்பு குறிக்கும். சின்ன வயசுல இருந்து பழகுறோம் இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து பழகுற தோழர்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்து பழகுற தோழிகளாக இருந்தாலும் சரி, அது நெருங்கிய நீண்டகால நட்பை குறிப்பது 11ஆம் பாவகம். பொதுவான நட்பை குறிப்பது 7. அந்த 7வை 11 உட்காரார். 11ஆம் பாவகம் ஆசைகள் நிறைவேறுதல் மட்டும் குறிக்குமா? லாபத்தையும் குறிக்கிற அல்லவா? லாபஸ்தானம் அல்லவா? எந்த ஜாதகமா இருந்தாலும் ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானம் லாபஸ்தானம். சரிங்களா? அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தில் போய் அந்த 7ஆம் அதிபதி உட்காருகிற போது நண்பர்களாலும் லாபம் உண்டு. தோழர்களாக இருந்தாலும் சரி, தோழிகளாக இருந்தாலும் சரி லாபம் உண்டு. வாழ்க்கை துணையாலும் லாபம் உண்டு. லாபஸ்தானத்தில் போய் திருமண ஸ்தானாதிபதி, நட்பு ஸ்தானாதிபதி, இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தையும் இருக்கிறது அல்லவா? வியாபாரம் பண்றவங்களுக்கு கொடிக்குங்க, கொடிக்கு அட்டகாசமா இருக்கு. பாதிக்கப்படாம இருக்கு. எல்லா பலனுமே 11ஆம் பாவம் பாதிக்கக்கூடாது, எந்த பாவமும் பாதிக்கப்படாம இருக்கணும். இந்த இந்த 7ஆம் அதிபதி 11 இருக்கிற சம்பந்தப்பட்ட பாவங்கள் அமைப்புகள் பாதிக்கப்படாம இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிற போது வியாபாரம் செய்கிறவர்களுக்கு செல்வ செழிப்புடன் இருக்கிற லாபஸ்தானத்தில் போய் 7ஆம் அதிபதி உட்காருகிற போது அந்த வியாபாரத்துல எப்பேற்பட்ட லாபம், எப்பேற்பட்ட வருமானம் அற்புதமா இருக்கு. செல்வத்தில் திளைப்பார்கள் அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு உள்ளவங்க. சரிங்களா? இதோடு இதோட இந்த 7ஆம் அதிபதி உட்கார அந்த 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகம் ஆசைகள் நிறைவேறுதல் லாபம் மட்டுமல்ல, வெற்றியையும் குறிக்கக்கூடிய அமைப்பு 11. எந்த ஜாதகா இருந்தாலும் ஆசைகள் நிறைவேறுதல், லாபம், வெற்றி. அரசியல் சங்கத்தையும் குறிக்கும் 11. அந்த ஜாதகருக்கு சங்கம் போலீஸ் தவிர எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் சங்கம் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு. அப்படி ஏதாவது சங்கத்துல ஒரு பதவியில் இருந்து அந்த பதவியில ஒரு புகழடைகிற வாய்ப்பு, ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து ஒரு பதவியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, அது அரசியல் கட்சி பதவியா இருக்கலாம், மக்கள் தருகிற பதவியா இருக்கலாம், அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. இப்படி அந்த ஜாதகருக்கு 11ஆம் பாவத்தின் மூலமாக மனதுக்கு பிடித்த ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை, காதல் நிறைவேறுகிற தன்மை, மனைவியாலும் லாபம், நட்பாலும் லாபம், வியாபாரமும் சிறக்கும். பொது வாழ்க்கையில் சங்கமோ அரசியலோ பதவிகளிலே இருந்தால் அதிலே வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது சரி, இன்னொன்று இருக்குது, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்? என்ன 11 2வது கல்யாணம் அல்ல, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அதுவும் பொதுவா 11ஆம் பாவம் பலப்பட்டு விட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வெங்காயம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அப்படியே வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ உளறி ஜனங்கள் அப்படி பயமுறுத்துறது. எப்படி ராசி பலன் சொல்லி ஏமாத்துறாங்க அந்த மாதிரி. என்ன ராசி பலன், ராகு கேது பயிற்சி பலன் அப்படி சொல்லி அப்படி ஜனங்களை பயமுறுத்தி அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, காசு கொடுக்குறதுக்கு ஏமாத்துறாங்க பாரு. அதெல்லாம் கிடையாது. 11ஆம் பாவம் பலமாயிட்டாலே 2வது கல்யாணங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் பல்வேறு அம்சங்கள் ஜாதகத்தில் இருக்கு. நீங்க ஒரு ஜாதகத்துல 7வது 11 இருக்கிறாங்க, அவங்க ஒரு துணையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா 7ஆம் அதிபதி 11 இருக்கிறது மட்டுமல்ல, 11 இருக்கிறது மட்டுமல்ல, காமத்திற்கு காரகரான, தாம்பத்தியத்தினுடைய தூண்டுதல் காரகரான சுக்கிரனும் அந்த 11 இருந்து வேற 2 கிரகம், மொத்தம் 4 கிரகம், 4 கிரகம் 11ஆம் பாவத்தில் இருந்தும் நல்லா அழகா ஒரு துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதனால ஐயோ 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நிறைய பலம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் 2 3 கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுருங்க. சரிங்களா? அது முட்டாள்தனமான உளறல். 11ஆம் பாகம் வலுத்தா 2 3 கல்யாணங்கிறது முட்டாள்தனமான உளறல். அது விதி இருக்குது, விதி இருக்கு. ஆனா அந்த விதி செயல்படுமா செயல்படாதாங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு பொறுத்து. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், என்னங்க, இப்போ கன்னி லக்னத்துக்கு குரு
7ல இருந்தா அது கலத்தர தோஷம் இல்லைங்களா? திருமணமே ஒரு போராட்டம், பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த 4 உபயலக்னங்களுக்குமே. இப்போ 7ஆம் அதிபதியா குரு 7லயே இருக்கிறார். கன்னி லக்னத்துக்கு ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அது திருமணமே போராட்டத்துக்குரியது, பிரச்சனைக்குரியதுன்னு இருக்குது இல்லைங்களா ஜோதிடத்துல? அதே குரு உச்சமான அதே குரு உச்சமான பல வாழ்க்கை துணை, அந்த பல வாழ்க்கை துணையின் மூலமா லாபம் கிடைக்குன்னு ஒரு விதி இருக்கு தெரியுங்களா? அதாவது 7ஆம் அதிபதி உச்சமானால் அந்த ஜாதகருக்கு பல வாழ்க்கை துணைகள், அந்த வாழ்க்கை துணைகள் மூலமா லாபம் இருக்கும்னு ஒரு விதியும் ஜோதிடத்தில் இருக்கு. 7ஆம் அதிபதி குரு 7லயே இருந்தால் கலத்தர தோஷம்னு சொல்லக்கூடியது அதே விதிதான். அதே குரு, ஏன்னா கன்னி லக்னத்துக்கு மட்டும்தான் 7ஆம் அதிபதி குரு உச்சமாவார். வேற எந்த லக்னத்துக்கு இல்லை. கன்னி லக்னத்துக்கு மட்டும் 7ஆம் அதிபதி உச்சமாவார், கடகத்தில் உச்சமாவார். அப்ப உச்சமானா பல வாழ்க்கை துணை, அதனால அந்த வாழ்க்கை துணையால் லாபம் இருக்குன்னு விதி இருக்குது. இது நடக்குமானா இதுவும் நடக்காது, நடக்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7லயே குரு இருந்தா திருமணம் நடக்குமா நடக்காதானா நடக்கலாம், நடக்காம போகலாம், பிரச்சனையாகலாம். அப்ப எதுதான் நடக்கும்? அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம் இருக்கிற இன்னும் அந்த ஒரு கிரகம் தானவா, ஒரு விதி தானவா, இன்னும் 8 கிரகம் இருக்குது, இன்னும் 11 பாவகம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது, பார்வை இருக்குது. பொதுவா 11ஆம் பாவம் வலுத்து போச்சு, அப்புறம் அவ்வளவுதான் 2-3 கல்யாணம் சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான ஜோதிடம் சரிங்களா? 11ஆம் பாவம் வலுக்கிற காரணத்தால் ஒருவர் அப்படிப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ள மாட்டார். ஒரு திருமணத்தோடு சமூகத்தில் கௌரவமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சரிங்களா? அதனால எந்த ஒரு ஜோதிட விதியாக இருந்தாலும் அந்த விதி பொதுவான விதிதானே தவிர அந்த விதி எந்த அளவிற்கு நடக்கும் அல்லது நடக்காது என்பதையெல்லாம் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் 7ஆம் பாவ அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன்.